நான் நல்ல எண்ணத்துடன் தான் வந்திருக்கிறேன். நீ இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவள் மென்மையாக கூறினாள். காரின் ஒரு கணம் யோசித்துவிட்டு, அப்படியானால் உனது உண்மையான உருவத்தை காட்டு என்றான். அவளது நோக்கத்தை விடவும் அவள் எந்த வகை டிராகன் என்பதை உறுதிப்படுத்துவது காரினுக்கு மிக அவசியமாகப்பட்டது. அப்போதுதான் அவளிடம் எப்படி பேசுவது அல்லது ஒருவேளை போர் மூண்டால் எப்படி சமாளிப்பது என்பதை அவனால் தீர்மானிக்க முடியும். காரினின் வார்த்தைகளை கேட்ட அந்த மானுட உருவம் மெல்ல மாற்றமடையத் தொடங்கியது. அவளைச் சுற்றியிருந்த டிராகன் ஆற்றல் பலமடங்கு அதிகரித்தது. ஒரு பிரகாசமான ஒளி அவளது உடலை மூடியது. அடுத்த நொடி அவள் அணிந்திருந்த வெள்ளை உடை பளபளக்கும் வெள்ளிச் செதில்களாக மாறின. முதுகிலிருந்து பிரம்மாண்டமான சிறகுகள் விரிந்தன. கூர்மையான நகங்களும் அழகான நீண்ட வாலும் உருவாயின. காரினின் முன்னால் இப்போது ஒரு தூய உலோகத்தால் ஆனது போன்ற வெள்ளி டிராகன் நின்றிருந்தது. அதன் முகம் பிரகாசமான வெள்ளிக் கவசத்தைப் போல தெரிந்தது. தலையிலிருந்து வால் நுனிவரை நீண்டிருந்த அந்த வெள்ளி நிற முதுகெலும்பு மேடு மற்றும் அதன் சிறிய ஒளிரும் கொம்புகள் அவள் ஒரு உயர்குடி வெள்ளி டிராகன் என்பதை உறுதிப்படுத்தின. காரின் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்தான். இந்த முதிர்ந்த வெள்ளி டிராகன் சுமார் 21 மீட்டர் நீளம் இருந்தது. அதன் உடலிலிருந்து வெளிப்பட்ட பேராற்றல் காரினுக்கு ஒரு சிறிய எச்சரிக்கையை விடுத்தது. இப்போது இவளுடன் போர் மூண்டால் என்னால் என்று காரின் தனக்குள் கணக்கு போட்டான். இந்த வெள்ளி டிராகனின் பிரம்மாண்டம் காரினை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. இவள் சீலியாவை விட பல மடங்கு வலிமையானவள். காரினிடம் இருக்கும் அந்த ரகசிய 7ஆம் நிலை மந்திரச் சுருள் மற்றும் அவனது கால ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தினாலும் இவளை தோற்கடிப்பது மிக கடினம். அவளது உடல் அளவும் அவளிடம் ஒரு முறைப்படும் அடியும் கூட இந்த போரின் முடிவை தீர்மானித்துவிடும். பொருளாதார தளத்தில் உள்ள 15 பொதுவான உண்மை டிராகன்களின் வலிமையை காரின் தனது மனதில் வரிசைப்படுத்தினான். பஞ்சவர்ண டிராகன்கள், அதாவது குரோமேட்டிக் டிராகன்ஸ், இதில் சிவப்பு டிராகன் தான் மிகவும் வலிமையானது. உலோக டிராகன்கள், மெட்டாலிக் டிராகன்ஸ், இதில் தங்க டிராகன் முதன்மையானது. இரத்தினக்கல் டிராகன்கள், ஜெம்ஸ்டோன் டிராகன்ஸ், இதில் அமெத்திஸ்ட் டிராகன் வலிமை மிக்கது. இந்த 15 வகைகளில் ஒட்டுமொத்தமாக முதலிடம் பிடிப்பது தங்க டிராகன் தான். வெள்ளி டிராகன்களும் சிமப்பு டிராகன்களும் ஒரே வயதில் சமமான வலிமையை கொண்டிருக்கும். ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகன் சுமார் 400 வயதுடைய ஒரு வெள்ளை டிராகனுக்கு இணையான வலிமை கொண்டது. இதனால்தான் உண்மை டிராகன்களிலேயே வெள்ளை டிராகன்கள் டிராகன்களின் அவமானம் என்று அழைக்கப்படுகின்றன. கூடுதலாக இந்த உலோக டிராகன்கள் மிகவும் ஒன்றுபட்டவை. குறிப்பாக நற்பண்பு கொண்ட டிராகன்களின் கடவுளான பகாமத் தங்க டிராகன்களை தனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறார். வெள்ளி டிராகன்களின் மீது அவரது கவனம் சற்று குறைவாக இருந்தாலும் அவர்களை பகைத்துக் கொள்வது என்பது ஒட்டுமொத்த உலோக டிராகன் இனத்தையே பகைத்துக் கொள்வதற்கு சமமாகும். தனியாக போரிட்டு வென்றுவிட முடியாவிட்டால் உலோக டிராகன்கள் தங்கள் நண்பர்களை உதவிக்கு அழைக்கும் பழக்கம் கொண்டவை. சில நேரங்களில் அவை கூட்டமாக வந்து எதிரியை நிலைகுலைக்கச் செய்யும். இன்னும் மோசமான சூழ்நிலையில் அவற்றின் கடவுளான பகாமத்தின் அவதாரத்தையே கூட வரவழைக்கும். இருப்பினும் உலோக டிராகன்கள் இயல்பிலேயே மென்மையானவை மற்றும் நட்பு பாராட்டுபவை. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளி டிராகன்கள் பலவீனமான உயிரினங்களுக்கு சுயநலமின்றி உதவும் குணம் கொண்டவை. அவை போலித்தனமில்லாத உண்மையான புனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மிகுந்த தீய சக்திகளைத் தவிர மற்றவர்களிடம் அவை பொதுவாக பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முயலும். காரின் தன்னை ஒரு கொடூரமான அரக்கனாக கருதவில்லை. அவனுக்கென்று சில எல்லைகள் உண்டு. அவன் மிகவும் கருணையுள்ளவன் கிடையாது, அதே சமயம் அவன் ஒரு தீய சக்தியும் கிடையாது. அவன் முற்றிலும் தீயவனாக இருந்தால் அந்த 2 கரடி குட்டிகளும் அவனது எல்லையை விட்டு உயிரோடு வெளியேறியிருக்க முடியாது. என்னை லூனா என்று அழைக்கலாம் என்று அந்த வெள்ளி டிராகன் அறிமுகம் செய்து கொண்டது. காரினை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவள் சற்று தள்ளியே நின்றாள். அவளது நேர்மையை உணர்ந்த காரின் மெல்ல தலையசைத்து உள்ளே வா என்றான். காரின் குகைக்குள் நுழைய லூனா அவனை பின்தொடர்ந்தாள். குகையின் வாசலை அடைந்ததும் அவள் மீண்டும் ஒரு ஒளி வெள்ளத்தால் சூழப்பட்டு தனது மனித உருவிற்கு மாறினாள். உள்ளே நுழைந்ததும் அவள் சற்று வருத்தத்துடன், இந்த குகை எனது டிராகன் உருவிற்கு சற்று சிறியதாக இருக்கிறது, அதனால் நான் இதே உருவில் தொடர்கிறேன் என்றாள். லூனாவின் ஆற்றல் காரினை விட பல மடங்கு அதிகமாக தெரிந்தாலும் அவள் அதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அவளது அணுகுமுறை ஒரு அதிகாரமிக்க எதிராளியாக அன்றி ஒரு விருந்தினராகவே இருந்தது. லூனாவின் பணிவான அணுகுமுறை காரினுக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்தது. டிராகன்கள் பொதுவாக தற்பெருமை கொண்டவை. அதில் வெள்ளி டிராகன்களும் விதிவெல்லக்கல்ல. ஆனால் அவற்றின் கர்வம் சற்று வித்தியாசமானது.
உதாரணத்திற்கு, ஒரு சிவப்பு டிராகனின் கர்வம் என்பது, நான் மிகவும் வலிமையானவன், என்னை பார்த்ததும் நீ மண்டியிட்டு உன் செல்வங்களை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது போன்றது. ஆனால் ஒரு வெள்ளி டிராகனின் கர்வம் என்பது, நாங்கள் மற்றவர்களை விட மிகச் சிறந்தவர்கள், எங்களது பிரம்மாண்டத்தை காட்டினால் அது மற்றவர்களின் சுயமரியாதையை புண்படுத்தும் என்று நினைப்பது. அதனால் அவர்கள் மற்றவர்கள் காயப்படக்கூடாது என்பதற்காக மிகவும் அடக்கமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வார்கள். லூனா மனித உருவிற்கு மாறியது குகை சிறியது என்பதற்காக மட்டுமல்ல, காரினை விட 2 மடங்கு பெரியவள் என்பதால் காரினின் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இருக்கலாம் என்று காரின் சந்தேகித்தான். எனக்கு ஒரு கால டிராகனான எனக்கே எனது கர்வத்தை பாதுகாக்க ஒரு வெள்ளி டிராகன் இவ்வளவு மெனக்கிடுகிறதா என்று எண்ணிய காரின் ஒரு கணம் பேச்சற்று போனான். என்னை காரின் என்று அழைக்கலாம் என்று அறிமுகம் செய்து கொண்டவன் நேரடியாக கேட்டான், மோர்டனின் அந்த 2 வாரிசுகளுக்காகவா நீ இங்கே வந்திருக்கிறாய்? லூனா அங்கிருந்த ஒரு பனிப்பளிங்கு பாறையில் அமர்ந்து தனது கால்களை குறுக்க வைத்துக்கொண்டு மென்மையாக தலையசைத்தாள். ஆமாம், அதற்காக மட்டுமல்ல. லூனா காரனின் கண்களை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்தாள். அவளது முகம் சற்று சங்கடமாக மாறியது. நான் மோர்டனின் உடைமைகளுக்காக வந்திருக்கிறேன். குறிப்பாக அவனது சிவப்பு சுடர் செங்கோல், அதாவது ரெட் ஃப்ளேம் ஸ்டாஃப், மற்றும் அவனது ஆராய்ச்சி குறிப்புகள். ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன், அவை இப்போது உனக்கு சொந்தமானவை என்பதை நான் அறிவேன். எனவே அவற்றுக்கு ஈடாக சமமான மதிப்புள்ள எதையும் நான் உனக்கு தர தயார். நீ இதற்கு உடன்படுவாய் என்று நம்புகிறேன் என்றாள். காரின் அவளது முகப்பாவனைகளை உற்று நோக்கினான். ஆனால் உடனே பதில் சொல்லவில்லை. உனக்கும் மோர்டனுக்கும் என்ன உறவு? அவனது பொருட்கள் உனக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் என்று கேட்டான். லூனா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு ஒருவித வெட்கத்துடனும் தயக்கத்துடனும் பேசத் தொடங்கினாள். நான் முதிர்ந்த டிராகனாக மாறிய புதிதில் மனித உலகத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றேன். அப்போதுதான் மோர்டனை சந்தித்தேன். அவன் எனது மனித நண்பன், எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறான். இப்போது அவன் இறந்துவிட்டான். அவனது 2 வாரிசுகளும் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். என்னால் அவர்களை கைவிட முடியாது. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் வரை நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். அவனது பேரனுக்கு ஆற்றல் மந்திரத்தில் நல்ல திறமை இருக்கிறது. ஆனால் எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது. எனவே அவனுக்கு மந்திரம் கற்பிக்க மோர்டனின் அந்த செங்கோலும் ஆராய்ச்சி குறிப்புகளும் எனக்கு தேவைப்படுகின்றன என்றாள். அவள் சொன்ன விஷயத்தில் தர்க்க ரீதியாக பிழையில்லை. ஆனால் லூனாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அவளது புருவங்கள் சுருங்கின, கண்கள் அங்குமிங்கும் அலைபாய்ந்தன. இதைக் கண்ட காரினுக்கு சந்தேகம் வலுத்தது. நீ சொல்வதை நான் நம்பவில்லை என்று காரின் அமைதியாகவும் அழுத்தமாகவும் கூறினான். காரினின் நேரடியான பேச்சைக் கேட்டதும் லூனாவின் முகம் சிவந்தது. அவளது இதழ்கள் லேசாக துடித்தன. ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகன் ஒரு இளம் டிராகனிடம் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டது போன்ற ஒரு சூழல் அங்கே நிலவியது. லூனாவின் குரல் தழுதழுத்தது. தன் நிதானத்தை தக்கவைத்துக் கொள்ள அவள் போராடினாள். காரின் பொறுமையாக அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் நீடித்த இந்த விசித்திரமான மௌனத்திற்கு பிறகு அந்த வெள்ளி டிராகன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். மீண்டும் தனது மென்மையான பாவனையை மீட்டெடுத்த லூனா காரினை பார்த்து சிறு புன்னகையுடன், எனக்கு பொய் சொல்ல தெரியவில்லை, தயவு செய்து கோபப்படாதே என்றாள். காரின் ஆச்சரியமடைந்தான். ஒரு முதிர்ந்த டிராகன் பொய் சொல்ல முடியாமல் தடுமாறுவதை அவனால் நம்ப முடியவில்லை. அப்படியானால் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு உனக்கு அந்த பொருட்கள் ஏன் தேவைப்படுகின்றன என்பதற்கான உண்மையான காரணத்தை சொல் என்று காரின் அழுத்தமாக கேட்டான். காரின் அந்த செங்கோலையும் குறிப்புகளையும் கைப்பற்றிய பிறகு அவற்றை ஆழமாக ஆராய்ந்திருந்தான். ஆரம்பத்தில் அதில் விசித்திரமாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் அந்த செங்கோலை அவன் பயன்படுத்த தெற்கே வெகு தொலைவில் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துடன் அதற்கு ஒரு நுட்பமான மந்திர தொடர்பு இருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். அந்த குறிப்புகளில் எந்த மர்மமும் இருப்பதாக தெரியவில்லை. லூனா நீண்ட நேரம் யோசித்தாள். இறுதியில் உண்மையை சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். மன்னிக்கவும், என்னால் உண்மையை சொல்ல முடியாது என்று கூறியவள் பிறகு காரினை நேருக்கு நேர் பார்த்து, என்னை நம்பு, அந்த செங்கோலோ அல்லது மோர்டனின் குறிப்புகளோ உனக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது என்று உண்மையான அக்கறையுடன் கூறினாள். காரின் ஏளனமாக சிரித்தான். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று காரின் கேட்டான். லூனா நிமிர்ந்து காரினை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உற்று நோக்கினாள். நீ ஒரு வெள்ளி டிராகனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சாதாரண வெள்ளி டிராகன்களைப் போல நீ எரிச்சலூட்டுவனாகவோ அல்லது ஆக்கிரவிஷமானவனாகவோ தெரியவில்லை. ஆனாலும் நீ ஒரு வெள்ளி டிராகன் தானே என்று கேட்டாள். காரின் நிதானமாக தலையசைத்தான். நீ சொல்வது சரிதான். தோற்றத்தில் அவன் ஒரு வெள்ளி டிராகனைப் போலவே இருந்தான். ஆனால் மற்ற வெள்ளி டிராகன்களை விட அதிக கம்பீரத்துடனும் அழகாக இருந்தான்.
டிராகன்களின் அழகு தரத்தின்படி அவன் ஒரு அதிசுன்பர டிராகன். லூனா தொடர்ந்தாள். அந்த செங்கோல் நெருப்பு மந்திரங்களை மட்டுமே ஊக்கப்படுத்தும். மோர்டனின் குறிப்புகளும் நெருப்பு பந்து மந்திரத்தை பற்றியவைதான். நீயோ ஒரு வெள்ளி டிராகன். உனக்கு இவை எப்படி பிடிக்கும்? பொதுவாக வெள்ளி டிராகன்களுக்கு நெருப்பு என்றாலே பிடிக்காதே. ஆனால் காரின் அடிப்படையில் ஒரு கால டிராகன். அவனுக்கு எல்லா பஞ்சபூத ஆற்றல்களும் சமமானவைதான். அவன் எதையும் ஒதுக்குபவன் அல்ல. லூனாவின் கேள்விக்கு அவன் பேச்சால் பதில் சொல்லாமல் செயலால் பதில் சொன்னான். அவன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க அங்கிருந்த நெருப்பு ஆற்றல்கள் எல்லாம் ஒன்று கூடி அவனது முன்னால் ஒரு சிறிய பட்டாணி அளவிலான நெருப்பு பந்தை உருவாக்கின. நான் ஒரு வெள்ளி டிராகன் தான், ஆனால் சாதாரணவன் அல்ல. மற்ற ஆற்றல்களைப் போலவே நெருப்பு ஆற்றலும் எனக்கு கைவந்த கலை. நீ நினைப்பதற்கு மாறாக எனக்கு அந்த செங்கோல் மிகவும் பிடித்திருக்கிறது என்று காரின் கூறினான். காரின் பேசியதை கேட்டு லூனாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஒரு இளம் வெள்ளி டிராகன், அதுவும் எந்த உதவியும் இல்லாமல் நெருப்பு பந்து மந்திரத்தை சுயமாக கற்றுக்கொண்டு இவ்வளவு லாவகனாக பயன்படுத்துவதைக் கண்டு அவள் சுமார் 10 வினாடிகளுக்கு மேல் சிலையாக உறைந்து போனாள். வெள்ளி டிராகன்கள் மந்திரங்களில் பின்தங்கியவை என்ற அவளது பொதுவான நம்பிக்கை இப்போது சுக்குநூறாக உடைந்தது. காரின் மந்திரங்களை உச்சரிக்கும் விதத்தை பார்த்தபோது அவன் இன்னும் பல உயர்நிலை மந்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பான் என்று அவளுக்கு தோன்றியது. அவளது பார்வையில் காரினை சுற்றி ஒரு மர்மமான திரை படர்ந்தது. இந்த செங்கோலாக இருந்தாலும் சரி அல்லது குறிப்புகளாக இருந்தாலும் சரி, எதையும் நான் உன்னிடம் தரப்போவதில்லை. வேறு எதுவும் பேசுவதற்கு இல்லை என்றால் தயவு செய்து கிளம்பலாம் என்று காரின் எச்சரிக்கும் குரலில் கூறினான். காரினின் கண்கள் சுருங்கின. அவனது உடலுக்குள் கால ஆற்றல் மெல்ல திரளத் தொடங்கியது. லூனா அவனுக்கு 20 மீட்டர் தொலைவிற்குள்ளேயே இருந்தாள். அவள் மீண்டும் டிராகனாக உருவெடுக்க சில வினாடிகள் எடுக்கும். ஒருவேளை அவள் அந்த 2 கரடி குட்டிகளின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் பலவீனமாக அந்த பொருட்களை பறிக்க முயன்றால் காரின் இதனடியாக நேரத்தை நிறுத்தும் ஆற்றலை இதனடியாக செயல்படுத்த தயாராக இருந்தான். அதன்பின் தன்னிடம் இருந்த அந்த 7ஆம் நிலை மந்திரச் சுருளை ஏவி அவளை காயப்படுத்த அவனால் முடியும். ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகனை கொல்வது கடினம் என்றாலும் அவளை பருத்த காயமடைய செய்து பின்வாங்க செய்ய முடியும் என்று அவன் கணக்கு போட்டான். இருந்தபோதிலும் அத்தகைய செயல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெள்ளி டிராகன்களின் கோபத்தை தூண்டி பெரிய அளவிலான பழிவாங்கலுக்கு வழிவகுக்கும் என்பதையும் அவன் அறிந்தான். லோக டிராகன்கள் கருணை உள்ளம் கொண்டவைதான். ஆனால் அந்த கருணை வீழ்வல்ல. அவர்கள் தூண்டப்பட்டால் அசுரர்களாக மாறக்கூடியவர்கள்.